வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா அண்டர் 25Kல கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா? நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மோட்டோரோலாவோட Edge 50 Neo யூஸ் பண்ணுறாங்க போல். செமையாக இருந்தது. அப்போ அவ்வளோ பேர் வந்து மோட்டோரோலாவோட Edge 50 Neo வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது நான் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, Honor 200 நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அதுலேயும் ஒரு சிலர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாங்கின புதுசில் என்ன அப்டேட்டில் இருந்ததோ அதிலே வச்சுக்கிட்டு அப்டேட் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறமா வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க. ரைட், இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிரசன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐ ஹவ் நோட்டிஸ் சம்திங் இன் மை Pixel 6a ஐ எம் யூசிங் Honor 9 Lite, அது Android 10ல். இன் Honor 9 Lite நான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ண முடியுதுன்னா, யூடியூப் ஆப்பையும் வேற ஒரு ஆப்பையும். நார்மலாக நம்ம இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைம் 2 ஆப் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா லிசன் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்காக அந்த மேலே இருக்கிற ஆப்பும், கீழே இருக்கிற ஆப்பில் அதுக்கு ரிலவெண்ட்டாக அதை டைப் பண்ணலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஒர்க் கூட பண்ணிக்கிட்டே அப்படியே சைமல்டேனியஸாக மல்டி டாஸ்க் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி Pixel 6a மட்டும் என்னால் என்ன பண்ண முடியலன்னா, ரீசைஸ் பண்ண முடியல, ரொம்ப கடுப்பேற்றுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, உடனே Pixel 3 இருக்குல்ல, அதில் பழசு, அதில் Pixel 5ல் அதிலெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஒர்க் ஆகுது ப்ரோ. மேபி ஏதோ ஒரு பக்கு கூட இருக்கலாம், எனக்கு என்னமோ டவுட் இருக்குது, பக் இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம். மற்றபடி ஏன்னா நான் Pixel 3ல் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது, Pixel 5ல் ட்ரை பண்ணாலும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி அந்த வெயிட்டேஜையும் மாற்ற முடியுது. ஸோ அதான் ஓகே, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்ககிட்ட கன்வே பண்ணலாம்னு நினச்சேன் ப்ரோ. ரைட்டா? ஓகே, ஸோ பிரசன்னா கேட்டதுக்காக இதில் ஒரு டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். Pixel 5 Android 14 ரன் ஆகுது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதில் இப்போ இருக்கிற அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் இல்லாத அக்கௌண்ட்டு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப்னு தான் வரும். அண்ட் ஆடு இந்த ஸோ இதில் என்ன பண்ணுறேன், 4Kன்னு நம்ம எப்பயுமே கோஸ்டாரிக்கா போடுவோமா, கிளிக் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ இதில் வந்து நான் மொத்தம் யூஸ் பண்ணுறது ப்ரீமியம் இல்லாத அக்கௌண்ட்டு. ஓகே, கோஸ்டாரிக்கா ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. மினிமைஸ் பண்ணுறேன், ஹோல்ட் பண்ணுறேன், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், டெலிகிராம் வச்சுருக்கேன், ப்ளே கொடுக்குறேன், ப்ளே ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. வாட்ஸ்அப் இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ணல, அதனால தான் வாட்ஸ்அப் வச்சு நான் டெஸ்ட் பண்ணல. பட் மற்றபடி உங்களுக்கு டெலிகிராமும் ஓப்பனில் இருக்குது, அதே சமயம் யூடியூப் ஆப்பும் ஓப்பனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஓப்பனில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ண எப்படி இருக்குங்கிறத தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாமும் கரெக்டாக தான் வேலை செய்யுது. ஓகே, பர்ஃபெக்டா? அப்போ அந்த 6Aல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருவேளை வாட்ஸ்அப் தான் பிரச்சனையாங்கிறத கண்டுபிடிங்க. இதில் ஆனால் வாட்ஸ்அப் ஆப் இல்லாதனால தான் ப்ரோ என்னால் அதை செக் பண்ண முடியல. பட் டெலிகிராம் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்டேன். இது Pixel 5 சரியா? Android 14 ரன் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அலி அகமத் அப்படிங்கிற நண்பர் வந்து Edge 50 Neo 2 மாதம் முன்னாடி வாங்கினேன். டிஸ்பிளே 21Kக்குள்ள, ஃப்ளாட் பேனல், குவாலிட்டி சூப்பர், சிமெட்ரிக் பெசல், ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். பேட்டரி லைஃப் மீடியம் யூசேஜில் இன்ஸ்டாகிராம், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், MX பிளேயர் எக்ஸெட்ரா 6 to 7 hours SOT கிடைக்கும். சார்ஜிங் டைம் வந்து 15 to 85%, 40 minutesல ஏறிடும். வித்தவுட் யூஸிங், அதாவது சார்ஜ் பண்ணும்போது நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு மாஸ். இது ஒரு பாயிண்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து ஷாமி ஃபோனோ, ரெட்மி ஃபோனோ, விவோவோ, ஓப்போவோ, எந்த டிவைஸ் OnePlus யூஸ் பண்ணாலும் அதில் 90 வாட் இருக்குது, இல்லாட்டி 120 வாட் இருக்குது, 100 வாட் இருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாட்டில் சார்ஜ் ஏறாது. அதுவே 20, 18 அப்படி சார்ஜ் ஏறும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஃபோனை ஓரமாக வச்சிங்கன்னா டப்புன்னு அது கிளைம்ப் ஆகி மறுபடியும் அந்த 90 வாட்டு அந்த ஸ்பீடுக்கு அப்போ தான் போகும். யூஸ் பண்ணிகிட்டே சார்ஜ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். ஸோ நல்ல பாயிண்ட் ப்ரோ. காம்பேக்ட், ஓரளவுக்கு கை கடக்கமாக இருக்கும். அப்புறம் சாப் ஃப்ளாஷ் லைட், ஆமாம், மோட்டோ ஆக்ஷன்ஸ் அல்டிமேட்டு. ஸோ கான்ஸ் அப்படின்னு வரும்போது பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணால் கொஞ்சம் லேகாக எப்பயுமே வரும். பேட்டரி கொஞ்சம் ஹெவியாக ட்ரெயின் ஆகும். அதாவது பிஜிஎம்ஐ மாதிரியான டாஸ்க் கொடுத்தா, நான் சீரியஸாக சொல்கிறேங்க, உங்களுக்கு பிஜிஎம்ஐ விளாடணும்னு தோணுது அப்படின்னா, அதாவது இப்போது நம்ம அலி அகமத் ப்ரோ சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸ் டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஃபோன் இது கிடையாது. 7300, 7350, 7200, 7S Gen 2, 7S Gen 3 இதெல்லாம் அதுக்கு வேலைக்கு ஆகாது. 7 Gen 3 கூட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவேன். நியாயமாக பார்த்தா நம்ம 8 Gen 2, 8+ Gen 1, 8 Gen 3 இந்த மாதிரி ப்ராசருக்கு போகிறதா இருந்தால் தான் இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். 7+ Gen 3 கூட ஓரளவுக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராசருக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம போயிடணும். 8S Gen 3 அதுக்கு போனால் தான் கொஞ்சம் கேமிங் ஆஸ்பெக்டில் நல்லாயிருக்குமே தவிர, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் G99, G50 அதுலேயும் கேம்லாம் ஒர்க் ஆகும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது, அவ்வளோதான். அடுத்து கேமரா டீட்டெயிலெலாம் ஓகே, ஆனால் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது மட்டும் பிங்க் டிண்ட் விழுது. பொக்கே எஃபெக்ட் லுக்ஸ் ஆர்டிஃபிஷியல் கம்பேர்ட் டு ஐஃபோன். UI லேக் சூப்பர். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காரு. இது தாங்க சொல்கிறேன், இதுதான் கம்யூனிட்டி ட்ரிவன். பிராண்டும் இப்படி தான் மூவ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, Edge 50 Neo பற்றி யாருக்கா டவுட் இருந்ததுன்னா
இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதான் ஃபேக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஜோ அப்படிங்கிற நண்பர் வந்து எட்ஜ் 15 இயர்ஸ் சம்டைம்ஸ் ஹீட்டிங் இஷ்யூ ப்ரோ. மொபைல் நல்லா இருக்குது, ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ. இந்த ஹீட்டிங் இஷ்யூ ஏன் வருது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுலேயே சில சமயங்கள் ஹீட்டிங் இஷ்யூ வருது. அதை பற்றி நான் ரிப்போர்ட்டும் பண்ணியிருப்பேன். என்னன்னு பார்த்தா இந்த வாட்ஸ்அப்பை கில் பண்ணிட்டு ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோனை ரீபூட் பண்ணுன்னு வைங்களேன். அதாவது சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஃபோனை ஆன் பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணும்போது, இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது 2 தடவை இந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன். 2 தடவையும் வாட்ஸ்அப்பில் தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். டூ மச்சாக வாட்ஸ்அப் ஏதோ பண்ணுது சம்மந்தமே இல்லாமல். இது வரைக்கும் அந்தளவுக்கு மோசமான பிரச்சனைகளுக்குள்ளே போனதில்லை. பட் இப்போ அந்த பிரச்சனைக்குள்ளே போகிற மாதிரி ஆச்சு. அதனால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லதுங்க. அப்போது ஹீட்டிங் அப்படிங்கிறது இந்த ஃபேக்டருக்குள்ளே தான் வருது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கட் அப்படிங்கிற நண்பரும் எட்ஜ் 15 இயர்ஸ் சூப்பர் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் வினோத்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து மோட்டோ த பெஸ்ட் ப்ரோ 21Kக்கு தான் காம்பேக்டாக இருக்குது. பேட்டரி மட்டும் கொஞ்சம் கம்மி, 6 hours தான் SOT வருது, 68 watt ½ an hourல ஃபுல்லாகிடுது. ஓவரால் கேமரா சூப்பரு, நைட் மோடு தாறுமாறு, அப்டேட் தான் இன்னும் வரல. போர்ட்ரேட் ஓகே தான், ஆனால் கேமிங்க்கு சார்ஜ் தாங்காது. நான் மீடியா கன்சம்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நோட் ஸ்கின் டோன் மட்டும் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் ஆகுது. ஒருத்தர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டிண்ட் மாதிரி இருக்குன்னாரு, இவர் சேச்சுரேட்டடாக இருக்குங்கிறாரு. ஸோ ஃபேக்ட் அதுதான் ப்ரோ. என் மொபைலில் 50% மட்டும் ஒரு செகண்டில் இறங்கிடுது ப்ரோ, உங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லி குரு பிரசாத் கேட்டிருக்காரு. ரைட்டு. ஸோ மொத்தம் நிறைய பேர் மோட்டோ எட்ஜ் 15 யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிங்கதுரை அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ரெட்ஸோன் மொபைலில் சோனியில் எக்ஸ்பீரியா 5 Mark III ஜியோ அண்ட் ஏர்டெல் 5G நெட்வொர்க் சப்போர்ட் ஆகிற யூனிட் வந்திருக்கு ப்ரோ, அதை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ப்ராப்ளம் என்னென்னா இன்கேஸ் அது வந்து குளோபல் யூனிட்டாக இருந்ததுன்னா ஐ எம் ஹாப்பி. ஆனால் அப்பயும் ஒரு பிரச்சனை என்னென்னா அது குளோபல் யூனிட்டாக இருந்தானே இல்லாட்டி ஜாப்பனீஸ் யூனிட்டாக இருந்தானே, இந்த எக்ஸ்பீரியா 5 Mark IIIல தான் கோடு உழுது டிஸ்பிளே இஷ்யூ வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா எக்ஸ்பீரியா 5 Mark II Mark III ஸ்கிப். இப்போதைக்கு ரெண்டுத்துலையுமே கோடு விழுறது, பாரபட்சம் பார்க்காம விழுது. ஒரு கோடு 2 கோடுலாம் இல்லைங்க, ஒரு சிலருக்குலாம் 24 கோடுலாம் விழுந்து வச்சிருக்குது. அந்தளவுக்கு வந்து கோடு அதிகமாக விழுது. அதனால் இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணுறதே பெட்டர்னு தான் தோணுது. முன்ன கூட என்ன தோணுன்னா இந்த ஜாப்பனீஸ் யூனிட் வாங்குறதுனால நெட்வொர்க் அந்தளவுக்கு ரிலேபிளாக இல்லை, அதனால் நம்ம ஏன் குளோபல் மாடல் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஆனால் இப்போலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே பயமாக இருக்குது, அந்த லட்சணத்தில் இருக்குது. அதனால் ஸ்கிப்பு ப்ரோ. சரியா. அடுத்து பிரமோத் அப்படிங்கிற நம்பர் வந்து ரியல்மி GT60 யூஸருங்க. சரியா. 1226GB மாடல். ஆஃப்டர் 1 month ஆஃப் யூசேஜ் கேமரா ஒர்த்து த ப்ரைஸ் டேலைட் கண்டிஷனில். பர்ஃபார்மன்ஸ் நெவர் ஃபேஸ்டு எனி லேக், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், சவுண்ட்லெஸ் Gen 3ல. கேமிங் ஃப்ரீ ஃபயர் 3 hours per day, நார்மல் யூசேஜ் கேன் கெட் அப் டு 7 hours ஆஃப் SOT. நோ கேமிங் அண்ட் ஒன்லி கேஷுவல் யூசேஜ் அப்படின்னா 8.5 to 9 hours ஆஃப் SOT. ஐ டோன்ட் யூஸ் இட் டில் 1% சார்ஜ். நான் எப்பயுமே 90 to 95%, 15 to 20%. அப்போ 100ம் ஆக்க மாட்டார் போல இருக்குது. அதே சமயம் 15 to 20% வரும்போதே சார்ஜ் போட்டுருவார் போல். LTPO இஸ் ஒர்க்கிங் வென் த பிரைட்னஸ் இஸ் அபவ் ஹாஃப். ரியல்மி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரோ, ஆனால் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களில் யாராவது நீங்கள் ரியல்மி கஸ்டமர் சப்போர்ட் அணுகி ஏன் இந்த 50% பிரைட்னஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அந்த டேட்டாவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் நெட்வொர்க் பிகாஸ் மை ஓல்டு மொபைல் சாம்சங் M34 won't show 5G inside room for Jio. Even for 4G I get only 3 lines in signal. But Realme GT60ல 5G என் ரூமில் எனக்கு ரிசீவ் ஆகுதுங்க. And also if I switch to 4G only, the signal stays perfect. Airtel 5G also works fine. Sometimes while on standby, battery drains for 2 to 3%. சில சமயங்களில் 6 to 7%. இந்த 2 to 3 6 to 7 ஏன் திரும்ப நடக்குது? நீங்கள் 2 சிம் வச்சிருக்கீங்க. இந்த 2 சிம்மில் எப்பயாவது நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அப்போ ஸ்டாண்ட் பை அடி வாங்குங்க. மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. சரியா. ஸ்டாண்ட் பை அடி வாங்குறதுக்கு நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வேப் டிவி அப்படிங்கிற நண்பர் வந்து மை ஒப்பீனியன் iQOO Z9S இஸ் ரியல் வின்னர் அண்டர் 25K. பெஸ்ட் கேமரா, ப்ராசர் குட், பேட்டரி இஸ் ஆல்சோ குட், கர்வ் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, சர்வீஸ் சென்டர் நோ ப்ராப்ளம், ஆல் பிளேசஸ் அவைலபிள், ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, ஃபண்டட் சாய்ஸ் ப்ராப்ளம் இல்லை. இவரோட அதாவது என் ஒப்பீனியனுங்க நல்லா இருக்குங்க Z9S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Z9S யூசர் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ராம் அப்படிங்கிற நண்பர் வந்து என்னதான் பட்ஜெட் இருந்தாலும் இப்போ வர AMOLED டிஸ்பிளேயை நம்ப முடியல ப்ரோ, பேசாமல் சீப்பாக இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 HD மாதிரி அது மாதிரி ஏதாவது டிவைஸ்க்கு போயிடலாமா அப்படின்னு தோணுதுன்னு சொல்லியிருந்தாரு. இது ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த AMOLED எல்லாத்துலேயும் பிளாக் ரஷ் இஷ்யூவோ இல்லாட்டி லைன் இஷ்யூவோ இல்லாட்டி கலர் ஷிஃப்டிங் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான AMOLED பேஸ்டு OLED பேஸ்டு POLED பேஸ்டுக்கு போகிறதுக்கு பதில் நான் பேசாமல் LCDயே போயிடலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஃபீட்பேக்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டொக்கோமோ மொபைல்ஸ் ஆர் செல்லிங் இன் ஜப்பான் ஆர் மொபைல்ஸ் ரியலி குட்.
இதை கேட்டிருக்கிறது யாருன்னா அஸ்வத் மூர்த்தி அப்படிங்கிற நண்பர். ஸோ இது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த டொக்கோமோ பேஸ்டு ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெட்வொர்க் வந்து எப்பயுமே ரிலையபிளாக இருக்காது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4G எடுக்கும், பட் 5G எடுக்காது. 5G கேபிள் ஃபோனாகவே இருந்தாலும் 5G எடுக்காது. இதுக்கு ஏதாவது ஒர்க் அரவுண்ட்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க, இதில் 5G ஒர்க் ஆகும், இதில் VoLTE ஒர்க் ஆகும், விவோ ஒய்ஃபை ஆப்ஷனும் எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. ஸோ டொக்கோமோவில் வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் DR OnePlus Nord CE4 பெஸ்ட் ப்ரோ, பேட்டரி நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் தர மாதிரி, லுக்கும் சூப்பராக இருக்குது, Android 15 அப்டேட் பண்ணியும் கோடு வரலை அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்ட் தான். ஆனால் இந்த OnePlus டிவைசஸ் சீரியஸாகவே நல்லா பண்ணுறாங்க. எந்த ஆஸ்பெக்ட்லனா இப்போ கலர் ஓஎஸாக இருக்கட்டும், அதான் ஆக்சிஜன் ஓஎஸாக இருந்தாலும் கலர் ஓஎஸாக இருந்தாலும் எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தானே. ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு சில ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது, அண்ட் ஸ்மூத்னஸும் கேரண்டீடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அண்ட் பிராண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் கோடு விழுந்ததுன்னா டிஸ்பிளே மாற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா போதும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, சேதுராமலிங்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, Honor 200 அக்டோபர் மாதம் வாங்கினேன், கேமரா வெரி குட் அண்டில் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட். ஆஃப்டர் அப்டேட் பிரைமரி கேமரா வாஸ் ஸ்டில் குட் பட் அல்ட்ரா வைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வாஸ் லோ. பேட்டரி அட் ஃபர்ஸ்ட் இட் கேவ் மீ அப் டு 6 to 7 hours of SOT பட் ஆஃப்டர் த அப்டேட் த பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 7 to 8.5 hours of SOT ஈவன் வித் 5G வேற லெவல். சார்ஜிங் இஸ் பிரிட்டி ஃபாஸ்ட். Display is one of the major plus point of this phone. It's consistent but there are also there are only two issues. I could not find the right tempered glass. Curved panel is ஒரு பெரிய பிரச்சனை. Screen protector for it. Bought 2 screen guards which did not suit the phone. Another is the 4K HDR video kind. It feels laggy. Playback issue. 7 Gen 3 இருந்தாலும் உங்களுக்கு மேஜிக் UIல நீங்கள் 4K வீடியோ playback ட்ரை பண்ணும்போது அந்த அளவுக்கு சரியாக ப்ளே ஆகலை. Performance is great with this phone but after a continuous use it feels a bit laggy but comes down to normal in a few seconds. ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப நார்மலாக எடுத்துங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஓவரால் குட் பை ப்ரோ, ப்ளீஸ் சஜஸ்ட் குட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஆர் டெம்பர் கிளாஸ் ஃபார் Honor 200. Honor 200 வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, லோக்கலில் வந்து மிஷின் வச்சு அவங்களே பிரிண்ட் பண்ணுவாங்க ப்ரோ, கட் பண்ணி உங்களுக்கு ஃபிட் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ப்ரோ. சரியா, நீங்கள் அதே ட்ரை பண்ணுங்கள். ரைட்டு, இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நான் திரும்பியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.